சிக்கன் 65க்கு சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சமாக தயிர், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு. ஏன்னா அதில் இந்த நம்ம சிக்கன் 65 பொடியில் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண சிக்கன் 65 மசாலாவை ஒரு புளிக்கரண்டி இதில் போட்டுட்டு நம்ம போட வேணாம், இதை மட்டும் போட்டால் போதும். இதை நல்லா அப்படி பெரட்டி வச்சு கலரும் நல்லா தெரியும். ஏன்னா இதில் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இது நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே போடலை, வெறும் நம்ம மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டோன்னே எவ்வளோ இதாகிடுச்சு, திக்காகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடி வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடும். இப்போ நம்ம அப்போதை அரைச்சி வச்சு நம்ம அப்போதே கலந்து வச்சோம் பார்த்தீங்களா சிக்கனு, அது இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதில் நல்லா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்களா, ஒரு மசாலா ஒட்டாமல் எவ்வளோ அழகா வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் எப்படி இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி இருக்குல்ல, அது போட்டு வச்ச சிக்கன் குருமா. நீங்கள் சிக்கன் குருமா வச்சுக்கலாம், எலும்பு குழம்பு, புளிக்குழம்பு, எல்லா குழம்பும் வச்சுக்கலாம். இந்த ஒரு மிளகா பொடி மட்டும் இருந்தால் போதும். இது நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குழம்பா வச்சுட்டேன், நைட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி. இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியை போட்டு வச்ச சிக்கன் குருமா. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு நம்ம ரெடி பண்ண நம்ம மசாலாவோட போட்டு பொரிச்ச சிக்கன் 65.